நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு க இருக்குது, எனக்கு கடுப்பாக தான் இருக்குது. ஏன் கடுப்பாக இருக்குதுன்னா, இப்போ பிடி ஆஃபீஸுக்கு போனாலும் சரி தான், ஒரு பட்டா சீட்டு மாற்றும் போது தான் லஞ்சம் கேட்குறாங்க. அதே சரி மேலெழுத்து போனால் நான் எங்கே போய் நான் வந்து மேலெழுத்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அங்கேயும் லஞ்சமாக இருக்குது. அதனாலவே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மன வேதனையாக இருக்குது. நாங்களும் ரொம்ப சரி கஷ்டப்பட்டு ஃபேமிலின்னு சொல்லிட்டு சரி பட்டா மாற்றலாம், அதே சப்போஸ் ஏன்னா ஒரு ஈபி சர்வீஸ் மாற்றணும் போனால் இதுதான் லஞ்சமாக இருக்குது. இப்போ சமயத்தில் பார்த்தா எங்கள் வீட்டு பேரை மாற்றணும். பேர் மாற்றின பார்த்தா இது 1 வருஷமே மேலே ஆகிப்போச்சு. இது வரைக்கும் ஒரு பதிலும் வரல. இப்போ அண்ணன் வந்துக்கிறாரு, அண்ணன் சிஎம் அண்ணன் விஜய், எங்கள் தளபதி. அவர் சட்டசபை சொன்ன லஞ்சம் இல்லாமல் ஆட்சி ஆகும்னு சொன்னார். என் கேப்டன் சொன்னார், ஆனால் எங்கள் கேப்டன் இல்லை. இப்போ எங்கள் தளபதி வந்துக்கார், எங்கள் அண்ணன் சிஎம் அண்ணன். அவர் செய்கிற செயல்களை பார்த்தோன்னே தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் எல்லாமே அதிர்ச்சியில் இருக்காங்க. ஆட்சி இப்போ தான் அவர் கட்சி ஆரம்பித்தார், உடனே சிஎம் ஆகிட்டேன்னா எல்லாருமே விருத்தம் இருந்து ஏன் உலக நாடே மிரண்டு போய் நிற்குது. அதே மாதிரி உலக நாடு மிரண்டு போகிற வரைக்கும் லஞ்சம் இல்லாமல் கொண்டு வரணும். ஏதோ ஒரு பேர் விட்டு போனாலும் சேர்த்தான், சர்க்கரை கார்டில் பேர் விட்டு போனால் அது மாற்ற போனாலும் சேர்த்தான் லஞ்சம். அப்போ படிக்க பசங்க ஏன்னா பேங்க் புக்கு மாற்ற போனால் பேர் இன்சூரன்ஸ் போனால் அதுக்கும் லஞ்சம். இப்போ அதுக்கு ஒரு டைம் ஆகுறாங்க. 1 மாதம் முடிக்க வேலை 6 மாதம் எடுத்து போகிறாங்க. அந்த 1 மாதம் வேலை செய்கிற வேலை தள்ளி போகும்போது ஸ்கூலில் பார்த்தா பேர் விட்டு போயிடுது, மறுப்பு போவாங்க. அப்போ மறுப்பில் அந்த ஸ்கூல் சேர்க்க போனால் 1 வருஷம் தள்ளி போகுது. அவன் படிப்பு வாய்க்கு ரொம்ப கெட்டு போகுது. இதெல்லாம் பார்த்தா லஞ்சம். இப்போ வந்து ஃப்ரீ பஸ் விடுறாங்க. அந்த ஃப்ரீ பஸ் உடனே தனியார் பஸ்ஸில் பார்த்தா இப்போ ஃபேர் அதிகமாக போட்டாங்க. ஃபேர் அதிகமாக அனுப்ப பிரச்சனை இல்லை. அந்த பஸ்ஸில் பார்த்தா சேர்த்தா பஸ்ஸு வர டைமில் ஆனால் அதிகம் இப்போ என்ன பண்ண கவர்மெண்ட் பஸ் அதிகமாக ஓடுற பஸ்ஸு இப்போ கம்மியாகி போச்சு. இப்போ தான் எங்கள் அம்மா இப்போ தவறிட்டாங்க. தவறிட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதுக்கும் பார்த்தா மனைகாலும் சேர்த்து தான் தலையாலும் சேர்த்து தான் பணம் லஞ்சம் கேட்குறாங்க. எனக்கு ஏற்பட்ட மாதிரி யாருக்கும் நான் நடக்கூடாது. இன்னும் எத்தனையோ கிராமத்தில் அப்படி இருக்குது. எதுக்கு தான் லஞ்சம். இப்போ ஒரு ஊரில் படிக்க போனாலும் சேர்த்தான், தனியார் ஸ்கூலுக்கு போனாலும் சேர்த்தான், ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு கேட்க போனாலும் சேர்த்தான், எனக்கு தெரியும் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல விஷயம் தெரியும். ஏன்னா விஷயம் தெரியும்னா அவங்க வந்து படிப்பறிவு தெரில, 4 பேர் பழகன்னு தெரில. ஒரு ஊரில் ஒரு 4 பேர் இருந்தால் பெருமைன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அவங்க ஏமாத்துறாங்க. ஆனால் நேரில் பார்த்தா ஃபீஸ் கம்மியாக தான் இருக்குது. நான் வேலை வாங்கி தரேன், கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அதில் இருக்கிறது லஞ்சம். ஆனால் லஞ்சமே இல்லாத ஆட்சி கொண்டு வருது எங்கள் அண்ணன் சிஎம் என்னது, எங்கள் அண்ணன் விஜய் கையில் தான் இருக்குது. ஆனால் இந்த நிலமை மாறும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒவ்வொரு கிராமத்தை அப்படி தான் இருக்கிறாங்க. இன்னும் படிக்காமல், வசதி வாய்ப்பு இல்லாமல், இன்னும் விவரம் தெரியாமல் இருக்கிறாங்க. அவங்க பேரே இன்னும் போடத்தாமல் இன்னும் இருக்கிறாங்க. எத்தனையோ கிராமம் இருக்காங்க. அது நினச்சா எனக்கு வேதனை ஆகுது. ஏமா என் குடும்பம் நடத்தும் போது, என் ஊர் நடக்கும் போது இன்னும் இவ்வளோ கிராமத்தில் நடக்குது. நிறைய பேர் அதை சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க, வேதனைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. எதனா அந்த ஊரில் போய் சொன்னால் அவங்க ஏன்னா நம்ம மிரட்டுறவங்களோ, ஏமா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வாய்ப்பில்லை அதிகாரி வச்சு அந்த துறையை வச்சு நிறைய பேர் மிரட்டுறாங்க. அவங்கள பேச முடியல, எதுவும் பண்ண முடியல. ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் ஊரில் நடந்ததான் சேர்த்தா சொல்லுங்கள். எங்கள் ஊரில் நடக்கிற பிரச்சனை நான் எவ்வளோ பிரச்சனை பார்த்துக்கிறேன். எங்கள் ஊர் நடக்கும்போது உங்கள் ஊரில் நிறைய பிரச்சனை நடக்கும், தமிழ்நாடு முழுவதும். அதே உங்களால் சொல்ல முடியலன்னா சொல்லுங்கள். நான் கூட பிறந்த பிறகு நினச்சேன் வந்து சொல்லுங்கள். இல்லை உங்கள் குடும்பத்துக்கு நான் ஒரு ஆள் நினச்சேன் சொல்லுங்கள். எதுனாலும் சொல்லுங்கள். அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஊரும் அட்ரஸ் சொல்லுங்கள், உங்கள் பேர் அனுப்புங்க. உங்களுக்காக நான் பேசுகிறேன். உங்களுக்காக இன்னும் நிறையா உங்களுக்காக நான் பேசுவேன், குரலை கொடுப்பேன். தயங்காமல் சொல்லுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் இருப்பேன், உங்கள் வீட்டு சகோதரனாக இருப்பேன். ஒவ்வொரு வீட்லேயும் நான் உங்களுக்கு நல்ல பிள்ளையாக இருப்பேன். அதே இன்னும் நிறைய சொல்லி போகிறேன் குறைகள். அண்ணன் வந்துக்கார், விஜய் அண்ணன் வந்துக்கார், அவர் பார்த்துக்கோரு, நல்லாட்சி கொண்டு வர சொல்லுங்கள். நிஜமும் நீளும் எங்கள் சேனல் நேம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எது இருந்தாலும் சொல்லுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையான இருப்பேன், உங்கள் வீட்டு சகோதரர் இருப்பேன், என்ன ஃப்ரெண்டாக நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன்.